ஒரு அழகான கிராமம். அதில் காமாட்சி அம்மானு ஒரு பசுமாடு வாழ்ந்து வந்துச்சு. காமாட்சி அம்மா ரொம்ப அன்பான பசுமாடு. காமாட்சி அம்மா ஒரு நாள் ரொம்ப கவலையாக இருந்தாங்க. 2 நாட்களாக தன்னோட கண்ணுக்குட்டி காணாமல் போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த வழியாக வந்த ராணிக்காகவும் இந்த காமாட்சி பசு அழுகிறத பார்த்தாங்க. என்ன ஆச்சு காமாட்சி, ஏன் அழுகிற? உன் பொண்ணு லட்சுமி எங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த காமாட்சி பசு, ராணி அக்கா, என் பொண்ணை 2 நாளா காணோம், எங்க தேடியும் கிடைக்கல, அதை நினைச்சுதான் அழுகுறேன் அப்படின்னு காமாட்சி அம்மா சொல்லுச்சு. அதை கேட்ட ராணிக்காகவும், அடடே, இதான் செய்தியா? நேத்து கூட உன் பொண்ணு லட்சுமிய அந்த சிவன் கோயில்கிட்ட பார்த்தனே, அங்கதான் விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு ராணிக்காகவும் சொல்லுச்சு. அதை கேட்ட காமாட்சி பசு, ரொம்ப நன்றி அக்கா, நான் இப்பவே அங்க போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயிலை தேடி போச்சு காமாட்சி அம்மா. ஒரு வழியா காமாட்சி அம்மா சிவன் கோயிலுக்கு வந்துட்டாங்க. ஆனா அங்க ஒரு முனிவரை தவிர வேற யாருமே கண்ணுக்கு தெரியல. சரி, இந்த முனிவர்கிட்ட கேட்டா நம்ம லட்சுமியை கண்டுபிடிச்சிடலான்னு காமாட்சி அம்மா நினைச்சாங்க. ஐயா முனிவரே, ஐயா கொஞ்சம் கண்ணை திறங்க, முனிவரே, ஐயா முனிவரே அப்படின்னு காமாட்சி அம்மா ரொம்ப சத்தம் போட்டு கத்துச்சு. முனிவர் தன்னோட தவம் கலைஞ்சதும் ரொம்ப கோபப்பட்டு காமாட்சி அம்மாவுக்கு சாபம் விட வந்தாரு. ஏய் பசுவே, நான் பல வருடங்களா சிவனை காண தவம் செய்கிறேன், அதை ஒரே நிமிடத்தில் கலைத்து விட்டாய். உன்னை நான் சபிக்காமல் விடமாட்டேன். நீ இங்கே மரமாக மாறுவாய் அப்படின்னு முனிவர் காமாட்சி அம்மாவை சாபம் விட்டுட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. காமாட்சி அம்மா அங்கேயே ஒரு மரமா மாறிடுச்சு. மரமா மாறின காமாட்சி அம்மா அந்த சிவபெருமானையை நினைச்சு வேண்டிக்கிட்டாங்க. ஐயா சிவபெருமானே, நான் என் குழந்தைய தேடிதான் இங்க வந்தேன். ஆனா நானே இப்போ மரமா மாறி நிக்கிறேன். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி என் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டு, எனக்கு அது போதும். நான் ஒரு தடவையாவது என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு காமாட்சி அம்மா சிவபெருமான் கிட்ட ரொம்ப மன வருத்தத்தோட வேண்டிக்கிச்சு. சிவபெருமான் தான் மரமா மாறி இருந்தாலும் தன்னை பசுவா மாற்றுன்னு வேண்டிக்காம தான் குழந்தைய காப்பாத்துனா போதும்னு கேட்ட அந்த தாய் பசுவோட தாய்ப்பாசத்தை பார்த்து சிவபெருமானை நேரில் வந்து காட்சியளிச்சார். சிவபெருமான் காமாட்சி அம்மா கண் முன்னாடி தோன்றி காமாட்சி அம்மாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாரு. காமாட்சி அம்மா மறுபடியும் மாறிச்சு. அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மாவோட கண்ணுக்குட்டியும் உன்னை தேடி வரும்னு வரம் கொடுத்துட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. சிவனுக்கு தன்னோட நன்றியை சொல்லிட்டு காமாட்சி அம்மாவும் லட்சுமி கண்ணுக்குட்டியும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. ஹாய் குட்டீஸ், நம்ம என்னதான் தவம் பண்ணாலும் கடவுள் எப்பவும் உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் தான் செவி சாய்ப்பார். அன்பே சிவன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் வேணுமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.